ஹாய் கைஸ். போன எபிசோட நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, யூமி வந்துட்டு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அங்கே வாங் வந்துட்டு மொக்க ஜோக்கா சொல்லிட்டு இருந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு பார்ப்போம். இங்கே வாங் செல் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, எப்படியோ வாங் வந்துட்டு நார்மலாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஹியூமர் செல் இருக்குல்ல, ஜோக் பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த செல் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நீ இது எல்லாத்துக்குமே எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ பார் எப்படி சிரிக்கிறா பத்தியா அப்படின்னு சொல்லும் போது இந்த செல் வந்துட்டு, என்ன நீ மறுபடியும் அதை பண்ண போறியா, மறுபடியும் ஜோக்லாம் பண்ணிடாதன்னு சொன்னோன்னே, என்னப்பா என்ன நான் அப்படி தான் ஜோக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மொக்க ஜோக்காக பண்ணிட்டு இருக்கு. அங்கே யூமியால் முடியல. யூமி செல்ஸ்லாம் வந்துட்டு போதுண்டா நிறுத்திக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படியும் வந்துட்டு அங்கே காஃபி வந்துருச்சு. அதனால வந்துட்டு அவன் போயிட்டான். யூமியோட எமோஷனல் செல் இருக்குல்ல, அதால் முடியல, ரொம்ப கோவப்படுது. யாரா அப்படிங்கிற மாதிரி. அங்கே இன்னொரு செல் தான் வந்துட்டு சரி விடு விடு கூல் கூல் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் வாங் தான் பேசிட்டு இருக்கான். வாங் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, கேம் டெவலப்பராக இருக்கான். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அந்த என்னென்னலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் அந்த ஒர்க் பற்றி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது யூமியை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்கும்ல, அதுதான் வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அங்கே செல்வனில் தான் காட்டுறாங்க. எமோஷனலாக கை வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் தான்டா பேசுவேன், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு செல் வந்துட்டு இதோட 2 hours ஆயிடுச்சு, அவன் இன்னும் பேசுறது நிறுத்த மாட்டேங்கிறானே, சரி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்துட்டு வேகமாக ஓடி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா பசிக்கும்ல, அந்த செல் வந்துருச்சு. அப்படியே வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது பெருசாயிட்டே இருக்குது. பசிக்க வந்துட்டு பெருசாயிட்டே இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம வயிறில் ஒரு சவுண்டு கேட்கும்ல பசிக்கும் போது, அந்த சவுண்டு வந்துட்டு அது போடுது. அங்கே ஹியூமனோட ஸ்டொமக்லேயே வந்துட்டு அந்த சவுண்டு கேட்குதா. அவன் பார்க்குறான், என்ன பசிக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேணாம் பரவாயில்ல அப்படின்னு யூமி சொல்கிறா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் சவுண்டு கேட்குதா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டாங்க. யூமி தான் சொல்கிறா, இதுக்கு முன்னாடி நான் இந்த பிளேஸுக்கு வந்ததே கிடையாது. இந்த பிளேஸ் இங்கே இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. இஸ்லாண்டில் இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு ஹிடன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அப்படின்னு வாங்க சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பாடும் வந்துருச்சு. யூமி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டோன்னே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே செல்வனில் பார்க்கணுமே குதிச்சிட்டு இருக்க அந்த பசிக்கும்ல அந்த செல்வன்ட்டு இங்கே கேட்குறான். வாங்க வந்துட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு கேட்குறான். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அங்கே செல்வர்லேயும் வந்துட்டு அந்த செல்லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை டேட் பண்ணா நான் எப்பயுமே வந்துட்டு நல்ல சோறு சாப்பிடுவேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எமோஷனல் செல்லுக்கும் வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நீ சோறுக்காக ஒன்று விற்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே வாங்க வந்துட்டு கேட்குறா, நல்லா சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க மதியானம் சாப்பாடுன்னு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ நல்லதுங்க, எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சாப்பாடு, சரிங்க நான் என்னோட ஆர்டர் பண்ணுறேன், சூப் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறா. அந்த சூப்பும் வந்துருச்சு. ஆனால் என்னென்னா அந்த பயந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த செல் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, போச்சு எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு செல் கேட்குது, எதுக்கு பயப்படுற, அந்த சூப் வேற, யூமி வேறு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா, போச்சு என்ன போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வாங்க வந்துட்டு கவனிக்கிறான். இவன் என்ன வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. போயிட்டு அந்த கிளாத் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்தாங்க இது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவளுக்கு ஒரே டச்சிங் ஆயிடுச்சு. ஓ தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே செல்வரில் வந்துட்டு அந்த பயந்துட்டே இருக்கும்ல, அந்த செல் என்ன சொல்லுதுன்னா, பாரா அவன் பாரு எப்படி பார்த்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது எமோஷனல் செல் வந்துட்டு இப்போ என்ன அதுக்கு என்ன, அது என்ன அவன் வாங்கியா கொடுத்தான், அது அங்கேயே இருந்துச்சு, இதில் என்ன அவன் கஷ்டப்பட்டான். அப்புறம் பயந்துட்டே இருக்கும்ல, அந்த செல் என்ன சொல்லுதுன்னா, இருந்தாலும் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கல்ல, எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்கான், நல்ல குட் மேனர் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே யூமியும் வந்துட்டு வாங்கியே அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். வாங்க கேட்குறான், என்னங்க நல்லா இருக்கா சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூமி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் யூமி தான் கேட்குறா, எப்பயுமே இங்கே தான் வருவீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் எனக்கு வந்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப மிஸ் பண்ணினா கண்டிப்பாக நான் இங்கே தான் வருவேன். எனக்கும் தாங்க, எனக்கும் வந்துட்டு இஸ்லாண்டில் நான் தனியாக இருக்கேன்ல, அதனால ஹோம் ஸ்டைல் குக் பண்ணா அந்த மாதிரி எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே செல்வரில் வந்துட்டு ஒரு சில என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நல்லா தான் பேசுகிறான், அவன் வந்துட்டு ஷோ ஆஃப்லாம் பண்ணல, என்ன பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படிலாம் வந்துட்டு எதுவும் சொல்லலை, எனக்கு பிடிச்சிருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே பாதி செல்லுக்கு வந்துட்டு வாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே ஃபேஷன் ஷெல் இருக்குல்ல, அது வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. அவன் எப்படி இருக்கான், சூப்பராக இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. இங்கே யூமி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா அவன் எப்படி இருக்கான்ட்டு. அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு செல்வரில். ஆனால் எமோஷனல் செல் தவிர இங்கே யூமி வந்துட்டு பே பண்ணுவான்ட்டா சாப்பாடுக்கு. அங்கே வாங்க வந்துடுறான். என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்துட்டு பே பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் தான் காஃபி வாங்கி கொடுத்தீங்க, இப்போ நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் உங்களை பே பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடுறான். அவள்தான் யூமிக்கு அப்படியே இந்த செல் வேர்ல்டில் பார்க்கணுமே எல்லாரும் அப்படியே பறந்துட்டு இருக்காங்க மேகத்தில். இங்கே யூமி கண்ட்டு அப்படியே ஷையாக இருக்குது. என்னடா அது கையை பிடிச்சிட்டானே அப்படின்ட்டு. அங்கே இன்னொரு செல் வந்துட்டு எமோஷன் செல்ட்டு சொல்லிட்டு இருக்கு, வா எமோஷன் வா என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, யூமி வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது, இரு எப்பயே ஸ்டாப் பண்ணுறேன், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் வெளியே வந்தோடனே வந்துட்டு 2 சாக்லேட் கொடுக்குறான். அது வாங்கினு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா யூமி வந்துட்டு. சரிங்க எனக்கு டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது, என்னங்க அவள் தானா போறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாங்க நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். இல்லை நான் பிஸிலாம் கிடையாது, ஏங்க அங்கே வேணா போகலாமா அப்படின்னு வாங்க சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது என்ன பிளேஸ்ன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. என்ன பிளேஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு வாங்கோட செல்வரில் காட்டுறாங்க. அங்கெல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. இப்போ வாங்க சீக்கிரம் வாங்க டேட் வந்து முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வாங்க வந்துட்டு அங்கே மேலே வந்துட்டு எழுதியிருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், ஃப்ராக் ஃபெஸ்டிவல் நடக்குதாம்மா, வேணா அங்கே போகலாம், சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ராக் ஃபெஸ்டிவலா அப்படின்னு யூமி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே செல்வரில் காட்டுறாங்க. அங்கே எமோஷனல் செல் தான் வந்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் போகும்போது இன்னொரு செல் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எல்லோரும் போகணுன்னு நினைக்கிறாங்க, சரி என்னமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃப்ராக் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல அங்கே தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, உண்மையாலுமே நீங்கள் கப்புள்ஸ் தானா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அது தலையில் மாட்டிக்கிறதுக்கு. இதை வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்க, அப்படி போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வாங்க சொல்லிட்டு இருக்கான். எங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூமி கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க. 2 பேர் பக்கத்தால் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்க சொல்கிறான், என்கிட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இருக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஆஃபர் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு இந்த போஸ்ட் யார் பார்க்குறாங்கன்னா ரூபி பார்க்குறா. ரூபி பார்த்துட்டு, என்ன இது, யார் இது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூமிக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணும்போது, இல்லை மறுபடியும் என்ன இவங்க இன்னொரு தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க கால் பண்ணுறா. இங்கே கால் பண்ணிவிட்டு, ஓங்க அப்பா நான் தான் ரூபி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் ரூபி அப்படின்னு கேட்கும்போது இங்கே யூமி வந்துட்டு, என்னது ரூபியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, அங்கே வாங்க வந்துட்டு புரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு, ரூபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே செல்வரில் பார்க்கணுமே அவள் தான். அங்கே எமோஷனல் செல்லுக்குலாம் சமக்கவும் சின்னோட செல்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு, இந்த ரூபியா அந்த ரூபியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கு. இவன் என்னை கோவப்படுத்துறா, செமையாக கோவப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் செல் தான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. வாங்க வந்துட்டு, அவங்க நம்பர் சேவ் பண்ணல அதனால தான் வந்துட்டு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னங்க என் நம்பர் கூட சேவ் பண்ணலையா, போங்க நான் ரொம்ப சோகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யூமி கூடயா இருக்கீங்க, எதுக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வாங்க கேட்குறான். அதுவா சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், யூமி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. என்னது பிளைண்ட் டேட்டா, அப்படியா, யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஓகே அப்பாவா, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படியோ அப்பாடா ஓகே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. ஃபோன் கட் பண்ண அப்புறம் ஓங்க தான் கேட்குறான், உங்களுக்கு ரூபி தெரியுமான்ட்டு. எங்கள் கம்பெனியில் இருக்க அந்த ரூபி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்கு எப்படி ரூபி தெரியும், ஒரு டைம் வந்துட்டு ஓகே கூட போனப்போ இந்த பொண்ணு தான் என்ன டேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே கூட சொல்லியிருப்பான்ல, அந்த ரெஸ்டாரண்ட் போனப்போ ரூபி தான் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த பையனை அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அந்த சீன் தான் போல இருக்குது. ஓ அதனால தான் மீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அந்த பயந்துட்டே இருக்கும்ல அந்த சைடு என்ன சொல்லுதுன்னா, போச்சு ரூபிக்கு வேறு தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு வந்து என்ன சீன் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எமோஷனல் செல் வந்துட்டு, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், இதனால தான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போகலான்னு. இங்கே வாங்க வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ரொம்ப வியார்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அதுவா அந்த பொண்ணு பேரே சொல்லுதில்ல, ரூபி ரொம்ப சோகமாக இருக்கு, ரூபி உங்களுக்கு அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது யூமி சிரிக்கிறா. அப்புறம் வாங்க தான் கேட்குறான், ஏன் இந்த பொண்ணு அப்படி பேசுதுன்ட்டு.
ஏங்க அதில் என்ன தப்பு இருக்கு? க்யூட்டா இல்லையா என்ன? அப்படிதாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு யூமி சொல்கிறா. எனது அது க்யூட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் அது வியர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்களே இதெல்லாம் ஓகே தானா? ஏன்னா நாளைக்கு நான் ரூபிகிட்ட இதெல்லாம் சொன்னேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லங்க சொல்லிக்கோங்க, எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் வந்துட்டு போய் சொல்கிறதில்ல, எல்லாரும் சொல்லுவாங்களா க்யூட்டாக இருக்குன்னு, அது நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் எப்படி கவுக்குறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கே. இல்லைங்க நான் போய் சொல்ல, உண்மையாக தான் சொன்னேன். நீங்கள் செல்வா இல்லை வந்துட்டேன். செல் என்ன சொல்லுதுன்னா, இவன் யூமியை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், யார் என்ன கேர் பண்ணிக்கிறாங்க அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறான். எமோஷனல் செல்லும், ஆமாம் இல்லை ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கான்ல பையன், எனக்கும் அதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. அந்த கையில் மாட்டிருந்துச்சுல அந்த செல் வந்துட்டு இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. இல்லை பரவாயில்ல, இனி எனக்கு வேண்டாம், நானே வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப கேட்க நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் க்யூட்டுன்னு ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அப்படின்னு யூமி சொல்லிட்டு இருக்கா. இல்லை என்னால் உங்களை நம்ப முடியாது அப்படின்னு வாங்க சொல்ல, இல்லைங்க உண்மையாலுமே தான். சரிங்க அப்போ உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன், பாப்கார்ன் வாங்கி தரேன், 2 வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் செல்ல என்ன சொல்லுதுன்னா, அவங்க 2 பேருமே வந்துட்டு காமனாக இருக்க மாதிரி தான் தெரியுது எல்லா விஷயத்துலையும். அவன் இவ்வளோ நேரம் ஜோக் பண்ணவும் இல்லை, பர்ஃபெக்டாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பயந்துட்டே இருக்கும்ல அந்த செல் வந்துட்டு, எனக்கு அவன் பேர் கூட பிடிச்சிருக்கு, கோவாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எங்கள் எமோஷனல் செல் வந்துட்டு, நான் இன்னைக்கு ரொம்ப குட் மூடில் இருக்கேன், அதனால வந்துட்டு வாங்க பியர் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு செல் வந்துட்டு எட்டி பார்த்துட்ருக்கு. அது என்ன செல்லாம் வந்துட்டு அந்த பழைய மெமரிஸ்லாம் இருக்கும்ல ரொம்ப பெயின்ஃபுல்லாக, அதெல்லாம் ஞாபகப்படுத்தல அந்த மாதிரி செல் வந்துட்டு அது போய் ஆன் பண்ணி விட்டுருந்த லிவரை. அங்கே செல்லெல்லாம் வந்துடுது. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, நான் அப்படி தான் பண்ணுவேன், யூமி வந்து டேட் பண்ணவே கூடாது, லவ் செல்லும் ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாம் இறந்துருச்சு, இனிமேல் இந்த செல் வந்துட்டு என்னோட இது, யூமி டேட் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் யூமிக்கு வந்துட்டு பல யோசனை, நாம் எதுக்கு இங்கே இருக்கோம், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கஷ்டப்பட்டோம், மறுபடியும் இந்த பையனை வேற வந்துட்டு டேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அவன் வந்தோடனே வந்துட்டு வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இங்கே வாங்க வந்துட்டு அந்த 2 பாப்கார்ன் கையில் வச்சு நின்றுட்டு யோசிச்சிட்டே இருக்கான். இப்போ என்ன சொல்லிட்டு போனா, இதை நடந்துகிட்டே எப்படி சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாளா, இல்லை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாளா, இல்லை புரியல எனக்கு அப்படின்ட்டு அப்படி நின்றுட்டே இருக்கான். அப்புறம் எங்கள் பஸ் ஸ்டாப்க்கு வந்து 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வாங்க வந்துட்டு சும்மா இல்லாமல் மறுபடியும் அந்த மொக்க ஜோக்கு இருக்குல்ல அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அங்கே யூமிக்கு வந்துட்டு எதுவுமே விருப்பம் இல்லை. அங்கே பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தோடனே வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்து சேஃபாக போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு போயிடுறா. திரும்பி கூட பார்க்கல. இங்கே வாங்க செல் இருக்குல்ல அந்த செல் வந்துட்டு அந்த ஹியூமர் செல் வந்துட்டு உன்னால் தான் எல்லாம், அவன் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான குட் பாய் கூட சொல்லாமல் அமுச்சு விட்டான்ல, எல்லாமே உன்னோட ஜோக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எத்து தான் போய் விழுந்துருச்சு. இங்கே வாங்க வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சேவ் வந்துட்டு இருக்கா. சேவ் பார்த்தோன்னே, என்னடா நீக்கு எங்கே போயிருந்தா அப்படின்னு கேட்கும்போது, அதுவா பிளைண்ட் டேட்டுக்கு தான். இவ்வளோ நேரம் ஆக்கூட தான் இருந்தியா? ஆமாம் ஆக்கூட தான் இருந்தேன். எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அவனுக்கு பிடிச்சிருந்துச்சா அவளை அப்படின்னு கேட்கும்போது, ரொம்பவே அழகா இருப்பாளா, அழகா இருப்பா ரொம்ப, நீ அழகு வச்சு முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அழகை வச்சுலாம் முடிவு பண்ணல, எனக்கு அவங்ககிட்ட எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, எப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கும் அவங்களுக்கும் ஒரே ஃபுட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய் கிளம்பிட்டா. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அங்கே கொஞ்சம் தூரம் போனோடனே செய் வந்துட்டு திரும்பி பார்க்குறா. என்னமோ தெரியல கடுப்பாக இருக்கு போல இருக்குது. அவளும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டா. இங்கே வாங்க உள்ளே வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யூமி பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த செல்வரில் காட்டுறாங்க, அவள் ஓடி வந்துட்டு இருக்கா. ஓடி வந்துட்டு இருக்கும்போது இந்த செல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கு. யார் இது இப்படி ஓடி வந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது, அதுதான் யூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே யூமி என்ன சொல்லிட்டு இருக்கன்னா, இந்த வாங்கோட வில்லேஜ் இனிமேல் என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே வாங்க வந்துட்டு டைம் பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பான்ல, சரி மெசேஜ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கான். அங்கே மெசேஜ் வந்துருச்சு, தேங்க்யூ யூமி, எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே யூமி வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா. ஆனால் வந்துட்டு அதை அழிச்சிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா ரொம்ப சோகமாக. இங்கே வாங்க பார்க்குறான், மெசேஜ் பார்த்துட்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அங்கேருந்து ரிப்ளை வந்த மாதிரியே தெரில. பாவம் பையன் கண்ணை திறந்து வச்சு பார்த்து கண்ணில் தண்ணி வந்தது தான் மிச்சம். அப்படிங்க செல்வரில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரே போர்க்களமாக போயிட்டு இருக்கு. எப்படியும் வந்துட்டு யூமி வந்துட்டு டேட் பண்ணவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செல்வர் ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இங்கே எல்லா செல்லும் சேர்ந்து என்னாச்சு சேஃபாக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செல் தான் வந்துட்டு என்ன வாங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கு. எமோஷனல் செல் தான் வந்துட்டு ரொம்ப கோவப்படுது செல் மேலே. ஏன் வந்துட்டு இது இப்படி பண்ணிட்டு இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு யூமி வந்துட்டு டேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குதா என்ன அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு செல் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, யூமி வந்துட்டு மறுபடியும் டேட் பண்ணால் எங்கே ஹர்ட் ஆயிடுவாளோ, மனசு வலிக்குமோன்னு தான் வந்துட்டு இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லும் போது சரி புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு.
சரி இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, பசிக்கும்ல அந்த செல் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டா வந்துட்டு இந்த செல் வந்துட்டு வீக் ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்லான்னு யூமி போவா. ஆனால் வந்துட்டு அவ்வளோதான், இந்த செல்லுக்கு மேலே ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு கட் ஆயிடுச்சு. அவள் தான் இங்கே வந்துட்டு பவர் கட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. யூமி வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடவே இல்லை. இங்கே அப்படியே வாங்க தான் காட்டுறாங்க. வாங்க வந்துட்டு என்னாச்சு, ஏன் ரிப்ளை பண்ணவே இல்லை, பார்த்துட்டா ஆனால் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டு கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதில் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பொண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு பியர்டு இருந்தால் பிடிக்காதாம்மா அப்படிலாம் சொல்லும் போது அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். எந்திரிச்சுன்ட்டு அவன் ஃப்ரெண்ட்டை கேட்குறான், டேய் என்னடா இந்த பொண்ணுங்களை எப்படி சொல்லியிருக்கு, என்னடா சொல்லியிருக்கு பியர்டு இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காதாம்மா? ஆமாடா, ஏன்? ஏன்னா பொண்ணுங்களுக்கு அது வந்துட்டு பிடிக்காது, பியர்டு இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா என்ன ஆச்சு? இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு மெசேஜ் பண்ணேன், பட் ஆனால் பார்த்துட்டா, ஆனால் ரிப்ளை பண்ணல. என்னது ரிப்ளை பண்ணலையா? ஏண்டா அவனை இக்னோர் பண்ணுறா, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தூங்க போயிருக்கலாம், இல்லை அவனோட மெசேஜை பார்த்துட்டா, ஏன் ரிப்ளை பண்ணியிருக்கலாம்ல தூங்குறதுக்கு முன்னாடி. டேய் நான் உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், பிளைண்ட் டேட் போகிறதுக்கு முன்னாடி ஷேவ் பண்ண சொன்னேன் இல்லை, இப்படி தான் ஆகும். ஆனாடா நீ உண்மையாலுமே வந்துட்டு இடியட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஃப்ரெண்டும். இங்கே வாங்கோட செல்வல் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு அந்த செல் வந்துட்டு அந்த ஹியூமர் செல் வந்துட்டு எரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ தான் வந்துட்டு இந்த நியூஸ் வந்திருக்குல்ல, இவன் வந்துட்டு பியார்டை வந்துட்டு சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஹியூமர் செல் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அது நான் இல்லைன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இந்த செல் மொக்க ஜோக் சொன்னனால தான் வந்துட்டு அவர் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு இந்த செல்லு. அதனால தான் இப்படிலாம். அப்புறம் வாங்க வந்துட்டு இந்த பியார்டை அடுக்கலாம் நின்றுட்டு இருக்கான். அங்கே வாங்கோட செல்ஸ் இருக்குல்ல, அந்த செல் வந்துட்டு நின்றுட்டு இருக்குது, அந்த முடியெலாம் இருக்குல்ல அந்த செல் நின்றுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, யூமிக்கு இந்த முடியெலாம் இருக்கனால தான் வந்துட்டு ரிப்ளை பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த செல் வந்துட்டு இல்லை இன்னைக்கு எல்லா முடியும் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த முடி இருக்கு இல்லையா, அந்த செல் என்ன சொல்லுதுன்னா, டே இந்த முடி வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, இந்த பியார்ட் தான் வந்துட்டு பசங்களோட வீரமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே வாங்க வந்துட்டு இது வளருது அவ்வளோ ஈஸி இல்லையே, பொண்ணுங்களுக்குலாம் அதெல்லாம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்டா அப்படி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். டே ஆனால் அவன் சொல்லவே இல்லையே பியர்டு வந்து உனக்கு நல்லா இல்லைன்னு. அப்புறம் என்ன சூப்பராக இருக்குது கூலாக இருக்கீங்க அப்படி நான் சொன்னா இல்லையே, அப்போ அவளுக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி பொண்ணுங்க வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணலைன்னா அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்துட்டு பொண்ணுங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஹலோங்க நீங்கள் பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா, யாரும் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஃப்ரெண்டும். அங்கே மெசேஜ் தான் சவுண்ட் கேட்குது. இன்னும் குடுகுடுன்னு போய் ஓடி பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அது வேறு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு. டே நீ சேவ் பண்ணிடு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். இங்கே வாங்கோட செல்வல் இருக்குல்ல அங்கே காட்டுறாங்க. சொல்லிட்டு இருக்காங்களான்னு சில என்ன சொல்லுதுன்னா, டே எனக்கு டைம் கொடுங்கடா, நாளைக்கு காலை வரைக்கும் டைம் கொடுங்க. அப்படி மார்னிங்குள்ளே வந்துட்டு யூமி வந்துட்டு ரிப்ளை பண்ணலைன்னா நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன்ப்பா, சரி என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி டைமு 8, இல்லை 9, இல்லை நான் சொல்கிறேன் 8 அப்படின்னு இன்னொரு செல் சொல்லுது. யூமி வந்துட்டு கிளம்பிட்டே இருக்கா, 8 ஆக போகுது. ஆனால் வந்துட்டு யூமி வந்துட்டு ரிப்ளை பண்ணவே இல்லை. எடுத்து பார்க்குறான் ஆனால் வந்துட்டு ரிப்ளை பண்ணல. அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறா. அந்த பசிக்கும்ல அந்த செல்லுக்கு மேலே கட் ஆயிடுச்சுல, அது வந்து ஒட்டிக்கிச்சு. யூமி வந்துட்டு அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா இங்கே செல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு யூமி சீக்கிரம் ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கோரஸாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே யூமி வந்துட்டு ரிப்ளை பண்ணுறா. என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான்னா, சாரிங்க நான் தூங்கிட்டேன், லேட்டாக ரிப்ளை பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் என்னன்னா அவன் வந்துட்டு பாதி ஷேவ் பண்ணிட்டான், பாதி ஷேவ் பண்ணல. அதை அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்கா. அங்கே செல்வரில் காட்டுறாங்க. அங்கே இன்னொரு செல் வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. இப்படியே வந்துருச்சு யூமிட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க. போச்சு என் முடியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு மறுபடியும் முடி ஒட்டவீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் செல்வன்ட்டு. இங்கே அப்படியே வாங்க தான் காட்டுறாங்க. செய் வந்துட்டா. செய் வந்தோடனே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா. டே ஒரு நிமிஷம் ஏதோ மாற்றம் தெரியுதே, பியர்டு என்னாச்சா ஷேவ் பண்ணிட்டா, ஒரு நாள் நீ தான் சொல்லிட்டு இருந்த இதுதான் பசங்களோட வீரமே அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன அப்படியா சொன்னேன், அப்படிலாம் இல்லையே, நான் ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இங்கே அவன் ஃப்ரெண்ட் இருந்தான்ல அவன் சொல்லிட்டான், அது எதனால் சேவ் பண்ணான்னா அவர் ரிப்ளை பண்ணல, ஸோ அதனால் வந்துட்டு நான் சொன்னேன்னா அவன் பாட்டு சேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சேவ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆனது தானே, எதுக்கு சேவ்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் தான் ரிப்ளை பண்ணிட்டாலே. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூமியை.
அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்க்கணுமே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்க போல இருக்கு அவளுக்கு. யூமி வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கோம் வாங்குக்கு, நேற்று வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, பார்த்து சேஃபாக ஒர்க் போங்க அண்ட் ஹாவ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லியிருக்கா. அவனுக்கு பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மெசேஜ் பார்த்தோன்னே. அப்புறம் யூமிக்கு மெசேஜ் வருது, என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் பார்த்து ஒர்க்கு போங்க, ஹாவ் ஏ நைஸ் டே. அப்புறம் இன்னொன்று, நான் வந்துட்டு ஷேவ் பண்ணிட்டேன் என்னோட பியார்டா அப்படின்னு சொல்கிறான். என்னது பியார்டா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே செல்லை காட்டுறாங்க, இப்போ மெசேஜ் வந்துச்சுலாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது பியார்டை சேவ் பண்ணிட்டானா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஒரு செல் வந்துட்டு. ஒவ்வொரு செல்லம் வந்துட்டு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கு. அங்கே அப்படியே வந்துட்டு யூமி தான் காட்டுறாங்க. ரூபி வந்துட்டா, வந்தோடனே வந்துட்டு கொஷினா கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் யூமி வந்துட்டு எதுக்குமே ஆன்சர் பண்ணல, அவள் பாட்டுக்கு அமைதியாக நடந்து போயிட்டு இருக்கா. இங்கே யூமி செல்வன் தான் காட்டுறாங்க, அப்படியே போர்க்கணுமா போயிட்டு இருக்குல்ல, அது இன்னும் வந்துட்டு எண்டுக்கே வரல. இங்கே ரூபி வந்துட்டு மறுபடியும் கேட்டே இருக்கா, மறுபடியும் எப்போ மீட் பண்ண போறீங்க, செகண்ட் டேட்க்கு தான் மறுபடியும் போக போறீங்களா, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டா. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்குலாம் யார் சொன்னான்னு கேட்டோன்னே ரூபி தான் சொன்னா. யூமிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, சரி என்னடா இது எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. அங்கே யூமி செல்வல் இருக்குல்ல, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா இன்னும் வந்துட்டு மோசமாக போயிட்டு இருக்குது. அங்கே எமோஷனல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, ரூபி ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு செல் சொல்லுது, அவள் எல்லாமே வந்துட்டு ஏதோ காரணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் தெரியணும் இங்கே யூமி வந்துட்டு பிளைண்ட் டேட் போயிருக்கான்னு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே யூமி வந்துட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறா. அப்படி சாப்பிடலாம் என்ன நடக்கும்னா யூமிக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும்ல. இங்கே வாங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான், லஞ்ச் சாப்பிட்டீங்களா, ஒர்க் அப்புறம் என்ன பண்ணுவீங்க, என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்கே செல்வரில் வந்துட்டு எமோஷனல் ஒரு செல்வம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு, ரிப்ளை பண்ணு, அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நேற்று எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அதெல்லாம் நினச்சிப்பாரு, அவனை விட்டுறாத யூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே வாங்க வந்துட்டு அவன் ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறானா, இல்லை எந்த பிளானும் இல்லைன்னு சொல்கிறா. சரி அப்போ நைட்டு டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒருத்தர் வந்து தட்டி விட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், ஃபோன் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது. யூமி என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ரிப்பேர் பண்ணுறதுக்கும் போய் கொடுக்குறான். யூமி வந்துட்டு ஒரு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ சோகமாக வந்துட்டுருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஃபோன் வந்துட்டு ஒரு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் எப்படி மெசேஜ் பண்ணுவேன் அந்த பையனுக்கு, நீ வேணால் சொல்லிடு ஃபோன் வந்துட்டு உடஞ்சிருச்சு ரிப்பேரில் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இல்லை பரவாயில்ல மறந்துடுங்க, அவனை மறுபடியும் நான் பார்க்க மாட்டேன். ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு ரிப்ளை பண்ணான், சரி நானும் ரிப்ளை பண்ணேன், அவ்வளோதான், மீட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அவன் மீட் பண்ணுறதுக்கான ரீசன் என்கிட்ட எதுவுமே இல்லையே. ஏன் இப்படி சொல்கிற, நீ தான் சொன்ன நல்ல பையன்தான்னு. ஆமாம் நல்ல பையன்தான், அவனை மறுபடியும் பார்க்காம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப மனசு கஷ்டத்துல தான் பேசிட்டு இருக்கா, அது நல்லாவே தெரியுது. இங்க வாங் அப்புறம் இங்க 2 பேரையும் காட்டுறாங்க, சேயும் அந்த ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருந்தான்ல அது எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் வந்துட்டு நீ வந்துட்டு 2 மணிக்கு பண்ணியிருக்க, ஆனால் வந்துட்டு 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு ரிப்ளை வரல, அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. என்னது ஓவரா அப்படின்னு வாங்க கேட்க, இல்லை கன்வர்சேஷன் ஓவர் அப்படின்னு சொல்கிறா. வந்துட்டு எப்படியாவது குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு எமோஜ் கூட சென்ட் பண்ணல, ஆனால் நீ எத்தனை சென்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு தான் சென்ட் பண்ணியிருக்கா, குட்டியாக சென்ட் பண்ணியிருக்கா, அதை காட்டுறான். இங்கே வாங்களுக்கு என்னென்னா யூமி வந்துட்டு இன்னும் மெசேஜ் பண்ணல, அதனால் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, பாடா எப்படியோ இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கா. இங்கேயுமே வந்துட்டு நான் சீக்கிரமாக போகிறேன், எனக்கு முடியல, உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிடுறாரு நம்ம வந்துட்டு. இங்கே யூமியே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கா. ரூபி வேறு வந்துட்டா, உங்கள் ஃபோன் வந்துட்டு ரிப்பேரில் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, வாங்க்கு டெக்ஸ்ட் பண்ணும்ல, இதாங்க என் ஃபோன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், யூமிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறா. இல்லைங்க மழையில் நனைஞ்சிட்டு போவீங்களே, சரி ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்துட்டு வாங்க கூப்பிட சொன்னேன். இல்லை பரவாயில்ல ஒன்றும் தேவை கிடையாது, என் விஷயத்தில் நீ தலையிடாத, என் பர்சனல் லைஃப்பில் நீ தலையிடாத. இல்லை மழை வருது, சரி தனியாக போவீங்க வீட்டுக்கு, வாங்க கூப்பிட்டா வந்து கூட்டிகிட்டு போவார்ல. இல்லை நான் தனியாக தான் இருந்திருக்கேன், நான் தனியாகவே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக வந்துட்டு வாங்க வந்துடுறான், அதுவும் கொடை எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கிறான். இன்னொன்று, ஏங்க மழையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்க, சளிக்க பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பார்க்குறா. அவள் தான், இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.